டித்வாவினால் சேதமடைந்த பதுளை மாவட்டத்தின் மீகஹகிவுல பகுதியில் அமைந்துள்ள தல்தென நீர்ப்பாசனத் திட்டத்தின் நிரந்தர மறுசீரமைப்புப் பணிகள் அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. டித்வாவினால் பல ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இடங்களில் சேதமடைந்திருந்த இந்த நீர்ப்பாசனத் திட்டம் நீர்ப்பாசனத் திணைக்களத்தின் நேரடி மேற்பார்வையில் அப்பகுதி விவசாயிகள், முப்படையினர் ஆகியோரால் மிக குறுகிய காலத்திற்குள் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டது. தற்காலிக புனரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததை அடுத்து விவசாயிகளின் விளைச்சல்கள் பாதிக்கப்படாத வகையில் ஜனவரி மாதம் முதல் மீண்டும் நீர் விநியோகிக்கப்பட்டது. இந்நிரந்தர மறுசீரமைப்பு திட்டத்தின் முதல் கட்ட பணிகளுக்காக அரசாங்கத்தினால் 122.7 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 350 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனம் வழங்கி 415 விவசாய குடும்பங்கள் நேரடியாக பயனடைவார்கள் எனவும் விவசாய நடவடிக்கைகளுக்கு நிலையான ஆதரவாக இத்திட்டம் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு மகா சங்கத்தின் வழிபாடுகளுடன் இடம்பெற்றது. இதன்போது ஊவா மாகாண ஆளுநர் கபில ஜெயசேகர, பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சுதத் பலகல்ல, சொரணாதொட்ட பிரதேச சபை தவிசாளர் ஜெயலத் எதிரிமான உட்பட பிராந்திய அரசியல் பிரதிநிதிகள், பதுளை மாவட்ட பாசனப் திணைக்கள பணிப்பாளர், அதிகாரிகள், மீகஹகிவுல பிரதேச செயலாளர், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது.